இப்படி உட்காருங்க. நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய முராசுதார் பொண்ணு நீயே வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்துல கூத்துல ஆடிக்கிட்டு எது அதை விட நான் செய்த உபகாரம் பெருசா? அப்படி இல்ல தம்பி, உபகாரம் யார் செய்தாலும் பெருசுதான். அப்படி பார்த்தாமா ராணி செய்திருக்கிற உபகாரம் தான் பெருசு. நர்ஸா இருக்கிறத பெரிய தியாகம். அதோட சும்மா இருக்காம ஒரு சங்கத்தை ஏற்பாடு செய்து டாக்டரா இருந்த உங்களையும் அதுல ஈடுபட செய்து அதை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாளே. போதுமே. எங்கள் சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? இல்ல தம்பி, ராத்திரி காலமாச்சே, காலையில போகலாம். எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு. தம்பி நேரமாச்சே, போக வேண்டாம். நான் வரட்டுமா? நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன். நான் வர்றேன். பாத்தீங்களாக்கா, இவர் ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான். வயல்ல வேலை செய்யறாரு, ஏத்த இறைக்கிறாரு, பிரசங்கம் செய்யறாரு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விவசாயிகளுக்கு உதவி செய்யறாரு. ஜமீன்தார் வாழ் தயா. என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு நான் கிண்டலா பண்றீங்க? கோச்சிக்கப்படாது. இத படிச்சு பாருங்க. படிச்சு என்னையா அது? என்ன கருதாச்சு? உயில். உயிலா? யாருக்கு யார் எழுதி வச்சது? உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது. தான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்ன கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு. உயிலை எழுத முடிஞ்சது, அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ? இறந்துட்டாரா? 3 மாசம் ஆயிட்டுத. அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன். சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா? தம்பி என்னமோ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஜமீனார் ஆயிட்டீங்கன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. உண்மைதானோ? இத படிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்களா? ராணி 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 ஐயோ அண்ணே, சரிப்பா. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே. ராணி ராணி ராணி, எங்க இருந்து வர்றீங்க? ரயில்ல போய்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தேன், குதிச்சு ஓடியாந்துட்டேன். ரயில் போகும்போதே வா. ஐயோ, கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா? எனக்கு எங்க அடிபட போகுது? ரயில்ல இருந்து குதிச்சிருக்கேன், கார்ல இருந்து விழுந்திருக்கேன். இதுவரைக்கும் ஒரு அடி கூட பட்டதில்லை. என்னங்க இது, அடிபடலேன்னு கவலைப்படுறீங்க? இல்ல, அடிபட்டா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டாந்து போடுவாங்க. நீ நர்ஸு, கூடவே இருப்பியா இல்லையா? ராணி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறிய. போமா இது. ஐயோ, என்னங்க இது? சரிதான். நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை
தூர எரிஞ்சிட்டியே. இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல அப்ப மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா? நம்ம தூர எறிகிறோம். இது கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? என்ன அப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனையப்பட்டி மிட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்சே, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தின என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சிரியால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அதை ஏன் கேக்குறீங்க? அப்போ பணம் காசெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணம் மட்டுமா? 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிட. வெச்சா உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி வாங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. போட்டோகிராஃபர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். அட, ஆள் அழகாத்தான் இருக்கான். ஏசமா, இந்நேரம் ஆச்சுங்கள ராணி அம்மாவை காணுமே. ஆமா, உட்காரு. நல்ல தம்பி, அகாலம் ஆயிட்டுதேன்னு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்துட்டியா? சந்தோஷம். இரு. இந்தமா, நல்லா இருக்க உன் சீர்திருத்தம். முன்ன பின்ன தெரியாதவனோட கார்ல சவாரி பண்ணிக்கிட்டு வர்றதான் கிராம சேவையா? நர்ஸ் உத்தியோகம் பண்றானா நர்ஸ்? அட, நீங்க 2 பேரும் இப்படி கார்ல வர்றத இந்த ஊர்ல எவனாவது பார்த்தான்னா என் மானம் என்ன ஆகுறது? ஒண்ணு இரு, அவன் போட்டு வந்து பேசிக்கிறவன். என்ன கோபமா வந்திருக்கீங்களே? பின்ன நீ வந்திருக்க, உன் கூட வந்தவன் என்ன வேணும் ஏது வேணும் தண்ணிய குடிங்க இப்படி, அத லோகாச்சாரப்படி இல்லையா? அதை விட்டுட்டு பூபதி சொன்ன மாதிரி தான் இருக்கு. அசல் கட்டி காட்ட. யாரா நீ? ஐயோ, ஃபூல்ஸ்! எவனோ தெருவில் போறவனை எடுத்துட்டு வந்து யாரா நீ? நான் அப்பவே சொன்னனுங்க, நான் இல்லன்னு 1000 தடவை சொன்னனுங்க. நான் வந்துங்க அந்த நல்ல நம்பி எனக்கு சிநேகிதனுங்க. என்ன அவருன்னு நினைச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏண்டா, புத்திக்கு உங்களுக்கு ஜென்ம விரோதமாடா?
டேய், ஜமீன்தாருங்க அவரு இந்த டேஷனுக்கு முந்தின டேஷன்லயே இறங்கி போயிட்டாருங்க. தடிப்பயல்கள் போய் உங்க வேலை கவனிங்கடா. ஜமீன்தாருக்கு வரவேற்பு. எவன் ஒரு பைத்தியக்காரனுக்கு இவ்வளவு ஆடம்பரம். இவனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். தூங்கிட்டியா? கவலையற்ற ஜென்மம். விளக்கெல்லாம் அப்படியே எரியுது. எரியட்டும். தங்கம், அவ்வளவு தங்கம். புல்கட்டிகள், புதையல். நல்ல தம்பி, முடியாது. இனி என்னை ஏமாத்த முடியாது. விட மாட்டேன். என்னத்தை விட மாட்டேன்? அவ்வளவு தங்கம். 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். புதையல். நல்ல தம்பி. என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே, மிராஸ்தார் தான். என்ன? ஆமா. என்ன உளர்னே? என்னமோ 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். ஐயோ, தங்கம், புதையல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்? அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்திருக்கும்? இப்பேற்பட்ட வீராதி வீரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல. ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமாதான். இப்போ நான் சொன்னேனே, 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போன தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். அடே, கதையா சொல்ற? சொல்லு. கதையா? ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க போய் படுத்துக்குங்க, போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை இதெல்லாம் கூட போய் தான். இரு நல்ல தம்பி, கோச்சிக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான். அதனால அந்த காலத்து புதையல் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? இந்த பாத்தீங்களா? இந்த வட்டத்துக்குள்ளதான் 8 அடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சாவா? இருக்கு. இந்த கண்ணால பார்த்தேன். யாரு, நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சானே பேரப்பிள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சிக்கோட்டை போனோம். போய் அங்க இந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சோம். புதையல் இருந்துச்சாவா? பாடி ஒவ்வொரு தங்க கட்டியும் தங்க கட்டியா? இம்புட்டு பெருசா? நீ பாத்தியா? பார்த்தேன். என்னப்பா இது? கூக்கையில வெண்ணெய் வைக்கிறதுமாங்களே, அது இதுதான். அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்க எல்லாம் வந்து தின்னுட்டுல போயிடுவாங்க. ஆமா, கொஞ்சமாவது செலவு செய்யாம புதையலுமா? அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். தங்கம். நல்ல தம்பி, அன்னதானம் செஞ்சு விடு. அரகர நம பார்வதி பதே. தம்பி, கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா. அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லை, அதான் நல்லா பார்க்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. என்ன ஆத்திரம்?
நான் தான் பார்த்தா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்காகன்னா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிடக்கூடாதேன்றப்ப வேற ஒன்றும் இல்லை. அதான் என்ன எந்தரா நீ? இவன் தானா? இவன் மாதிரி தான் இருக்கு. கடவுளே, இவனாவே இருக்கட்டும். ஏய், கையில என்ன? என்ன கிடைச்சு போச்சா? கிடைச்சு போச்சு. கையில இருக்கா? தாங்க குடுடா, குடு. ஐயோ, இதானதே என் உயிர். அடே, இதுதான்டா எங்களுக்கும் உயிர். குடுறா குடுடா. டேய், உனக்கு ஒரு பங்கு உண்டு. 3 பங்கா வச்சுக்கோ. குடுறா. குடுன்னு சொன்னா கொடுத்து விடணும். ஏண்டா ஓட பாக்குறியா? எந்த ஊருடா உனக்கு? சாமி செஞ்சி கோட்டைங்க. சொன்னா? ஆமா சொன்னேன். இல்லேன்னு சொன்னீங்களே, நம்ப மாட்டேன் நீங்களே. இல்ல, நம்பிட்டேன் நான். எப்பா நீ வந்தியே, கொடுத்துடுறா. குடு. நான் தரமாட்டேன் சாமி. குடுடானா? டேய், நீ குடுக்கல உன்னை கொண்டு விட்டாவது எடுத்துக்கும். சாமி, நான் செத்தாலும் சரி சாமி, தரமாட்டேன் சாமி. பாத்தியா, என்ன தரமாட்டியா? ஐயோ சாமி, அது உங்களுக்கு என்னதுக்கு சாமி? ஐயோ சாமி, உங்களுக்கு உதவாது சாமி. ஐயோ பாரு பாரு, பாக்குறேன். வா 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 வா. என்ன சுருட்டு? அட கன்றாவியே, இதுக்கா இத்தனை கலாட்டா? எப்பா? இல்ல சாமி, பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க. நீங்களே வச்சுக்க. எங்களுக்கு எடுத்துக்கடா. இந்த புடி புடிடா. போடா, வாங்கி போய் சாப்பிடு. போ, தின்னு. இதெல்லாம் அரிசி மூட்டைங்களா? ஆமாப்பா, ஆமா. என்ன தெரிஞ்சு? ஓஹோ, தான் இப்படி வாழைக்காய். என்ன மேன் சும்மா இருக்க? ஏதாவது பாடுமே. மானா அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்னா மனுஷன் தெரியாது உனக்கு? ஓஹோ, அப்ப என்ன மனுஷனேன்னு கூப்பிடுறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சரி, ஏதாவது பாடி காமிக்கட்டுமா? என்னங்க இது? காஞ்சு போன ரொட்டியும் செத்து போன கோழியுமா தர்றானுங்க திங்கிறதுக்கு? கஞ்சி கூழு கேட்டா அடிக்க வர்றான். மடையா, ஏண்டா நீ சொன்ன இடத்துல போய் விசாரிச்சா அந்த ஆடியாமே பின்ன என்னங்க இறங்கின இடத்துலவா இருப்பாரு? எங்கேயாவது போய் இருப்பாரு. அப்போ உனக்கு அந்த ஆள் போன இடம் தெரியாது? தெரியாதுங்க. இது தம்பி அண்ணே எங்க போறாரு என்ன செய்யறாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாதுங்க. உனக்கு தெரியும். எங்க போயிருக்கான் சொல்லு. ஐயோ, சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாது? ஐயோ அப்பா, சத்தியமா தெரியாது. ஏய், உண்மை சொல்ற வரைக்கும் இவனை வந்தடா. ஐயோ அப்பா, ஐயோ தெரியுமா? ஐயோ தெரியாது. ஐயோ ஐயோ பா, கையை கையை கையப்பா, கையை. ஐயோ தெரியும் 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 சரி, நான் போயிட்டு வரேன். காது பா, காது. ஐயோ மேன், நான் போறேன். ஏய், என்ன? நில்லுங்க. சரி. என்னடா? ஐயோ சொல்லு. சொல்லிடுறேன். எங்க போயிருக்கான்? என்கிட்ட சொல்லலீங்களே. உங்ககிட்ட சொல்லிடுறேனுங்க. தெரியும் தெரியும். அவரு எங்க போயிருக்காருன்னு நான் என்ன தங்க? ஐயோ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். அண்ணே, அவருங்க திருநெல்வேலி இல்ல இல்ல பட்டணம், அதுவும் இல்ல. ஐயோ, டெல்லிக்கு போயிருக்காருங்க. டெல்லிக்கா? தகதகான்னு ஜொலிப்பது என்ன? தங்கம். தங்கத்தை கண்ட சிங்கம் பங்கமடைய காரணமாக இருந்தது என்ன? ஒன்னும் புரியலீங்களே. புரியலையா? போ சாப்பாடு ராமம். 8 7 6 அஷ்டதிக்கு 7 சப்த சமுத்திரம் 6
நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கே அது. போயா. 8 இல்லைங்களே. 7 அதுவும் இல்லைங்களே. 6 கிடையவே கிடையாதுங்க. 3. என்னப்பா இது நம்ம கணக்கே மாத்துறானே? என்ன 3? நான் இந்த 3 நாளா தான் இங்க வந்து சாப்பிடுறேன். சரிதான் சரிதான் சரிதான்ப்பா சரிதான். ஏன் ஒரு மாசமா வந்து சாப்பிடக்கூடாது? நல்ல தம்பி, இது ஒண்ணும் சரியில்லை. நான் ஒவ்வொருத்தனையா பார்த்து 8, 7, 6ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவனுக்காவது முகம் மாறிச்சு பிடிச்சிட்டோம். வா. 8, 7, 6. 8, 7, 6 தகதகா. 8, 7, 6 செஞ்சிக்கோட்டை. 8, 7, 6 தேசிங்கராஜா. 8, 7, 6 தகடு. 8, 7, 6 தகதகா. 8, 7, 6 8, 7, 6 அப்படின்னு அது என்னக்கா? அது ஒரு மந்திரம். சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல. 8, 7, 6 4 8 7 6 எல்லாம் தங்கம் என்னும் மந்திரம் தெரியாத பேரே மாற்றும் தந்திரம். 8, 7, 6 4 8 7 6 கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிபோல் என்னிடம் இதை சொன்னான். கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சவன் கதிபோல் என்னிடம் இதை சொன்னான். 8, 7, 6 8, 7, 6 தேசிங்கராஜன் செத்தான், அவனது தேசம் அழிஞ்ச பின்னாலே மாசில்லாத தங்க குவியல் மறைஞ்சிருக்குது மண்ணாலே. 8 அடி நீளம் 7 அடி அகலம் கட்டி கட்டியாய் தங்கப்பாளம் வெட்டி பார்த்தா புதையல் இருக்கும் வேறவரிடமும் சொல்லாதே என ஆசை காட்டி அப்பாவை கொடையாளியாக ஆக்கியதும் ஆசை காட்டி அப்பாவை கொடையாளியாக ஆக்கியதும் அருளும் தயமும் அன்பின் தன்மை அவசியம் என நிலைநாட்டுவதும். 8, 7, 6 8, 7, 6 தெரிஞ்சுக்கிட்டியா? இப்படி நானும் நல்ல தம்பியும் யோஜனை செய்து நாசமா போறீங்க. பணம்னா போச்சே, நான் என்ன செய்வேன்? சாமி, உன்னை நம்பி மோசம் போன என் பணத்தை தொலைக்கிறதுக்குன்னு நீ எங்கிருந்து போறத? நீ உன்னை என்னங்க சார்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. எனக்கு பைத்தியம் குறுக்க வராதரி ஒண்ணு விடுவோம் கொண்டு வா சொல்றேன். பணம் போச்சு, அரிச்சு போச்சு, என் பெருமையா போச்சு. உன் தலை நான் சிக்கணும். 8, 7, 6 ஒருத்தர் கைய வைக்காது. ஒருத்தர் கைய வைக்காதீங்கன்னா வைக்காதுங்க. ஆமா, எவனாவது கைய வச்சுங்க வெட்டி விடுவோம். வெட்டி ஐயா பிச்சைக்கார பாத்துங்களா? ஐயோ என்ன என்ன முனியா கத்தா வாங்குறாங்க. அதுக்கு வேட்டங்க ராணி, என்ன எல்லாரும் ஓடுறாங்க? ஐயோ, அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஓடிடுங்க. ஐயோ அப்படியா? ஆமா. ஓ நாசமா போற தம்பி, இவ்வளவெல்லாம் செய்துட்டு இன்னும் அவன் கூட பேசிக்கிட்டா இருக்க. ஒன்னு அப்படியே டேய் வாங்கடா. கனவுல என்னங்க சாப்பிட்டானுங்களா? ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான்.
கூப்பிடு நம்ம ஆளுங்களை. என்னப்பா? அப்பாவா? யாரு அப்பா? நானா அவனுக்கு அப்பா? நானா அவனுக்கு அப்பா? என்ன உங்க அப்பா சிங்கப்பூர்ல குண்டு விழுந்து செத்து போயிட்டான். அது உன் பேர்ல விழுந்திருக்க கூடாது. என்னங்க பிள்ளை எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதாவது பேசணும் இருக்கப்படும் வரைக்கும் எல்லாம் முன்னால வர்றது. நீ ஒரு பிள்ளைய பத்தி இருந்தீங்கன்னா நான் ஏன் போய் இவளை தத்து எடுக்கிறேன்? அதுக்கு நான் என்னங்க பண்ணட்டும்? அடுப்புல போய் விடுன. நீ ஏன் நிக்கிற? போ போ. நிஜமா சொல்றீங்களாப்பா? இன்னொரு தடவை அப்பா அப்பா நாக்க ஆசைப்படும் அறுத்து. நான் அப்பாவும் இல்ல, நீ மகளும் இல்ல, இந்த வீடும் உனக்கு சொந்தம் இல்ல. என்ன போயிடு வெளியா. இத நான் எதிர்பார்த்ததுதான். போறேன். அங்க இருந்து போறேன். ஏன் சாமான் எல்லாம் எடுக்க போறேன்? உங்க அப்பா நான் வாங்கி கொடுத்தான். அங்க போய் ஏதாவது தொட்ட கையை நறுக்கி விடுவோம். நறுக்கி மரியாதையா வெளியே போயிடு. வெளியே போன. போறேன். போறியா? இந்த இன்னமே இந்த வீட்டுல இருக்க முடியாது. போ போ. அந்த டாக்டர் அம்மா வீட்டுக்கு தானே போவேன். பாத்துக்கிறேன் நான். ஐயா கோவிச்சுக்காதீங்க. இது எனக்கு புது பழக்கம். என்ன ஐயாவா? பின்ன ஐயா இல்லாம அம்மா இது என்ன வேஷம்? பட்டாளத்துல சேர்ந்திருக்கிறீங்களா? உனக்கு எந்த ஊரு? எங்க போற? என்ன பேசாம இருக்கிற? சட்டப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியும். ஆனா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேச மாட்டேன் உங்களை மாதிரி. கொஞ்சம் திமிர் பிடிச்சு வந்தான் போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பந்து விளையாட்டா ஆடுவோமா? ஐயா இந்தமா அடிச்சு கிடிச்சு போடாத. நான் திமிர் பிடிச்சவன் தான். இப்ப சொல்லு, நீ யார்? எங்க போற? இதெல்லாம் என்ன கேள்வி? என்னமோ சொந்த விஷயமா எங்கேயோ போவேன். இதெல்லாம் கேட்டுக்கணும். சொல்லிப்படுறேன். இங்க எங்க மாமனார் வீடு இருக்கு, அங்க போறேன். ஓ, மாமனார் வீட்டுக்கு போறியா? அதுதான் இவ்வளவு ஜோரு. உங்க மாமனாருக்கு பொண்ணு இருக்கா? இருக்குன்னு சொல்றாங்க. அது பொண்ணு பிசாதோ? ஓ சரி. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு லண்டனா? ஆமா. மரியாதையா திரும்பி போயிடு. இல்லன்னா சரி. ஹை சர்க்கஸ் பொம்பளை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இந்த அம்மா கிட்ட என்ன கெதி ஆகிறது? என்னடா இது? சரிதான். இந்தா ஆளை கொண்டு போட பாத்தியாடா? தூக்கு. கழுத்து வலிக்குதுங்க. கழுத்து வலிக்குது? ஏன் வலிக்காது? முதலையே வண்டியை சரிபார்த்து கட்டிட்டு வந்தா என்ன? தூக்கு. தூக்குடா. என்னங்க இது?
இந்த மூட்டையே கனம், அதோட பெட்டியும் தூக்கி வச்சா தாங்குவானுங்களா? பின்ன யாரு தூக்கிட்டு போவா? நான் வேணா தூக்கிட்டு வர்றேன். எங்க போகணும்? ஜமீன் பேலஸுக்கு. கூலி என்ன கேக்குற? நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். சரி வா. டேய், அரிசி மூட்டைய வீட்டுல கொண்டு போய் கொடுத்துடு. என்ன நீ வாப்பா. வெளியே பெட்டி தூக்கிட்டு வந்த கூலி நிக்கிறா. 2 ரூபா வாங்கி அவங்கிட்ட கொடுத்துடு. சரி சார். ரெண்டு. யாரப்பா பெட்டி கொண்டாந்தது? நான் தான். நீதானா? இந்தா ஐயா 1 ரூபா கொடுத்தார். போ. ஏன் நிக்கிற? உங்ககிட்ட ஒன்று பெட்டி கொண்டாந்ததுக்கு 1 ரூபா பத்தாதா? போப்பா. ஏய், நான் பாட்டுல நிக்கிறேன், உனக்கு என்ன? என்னமோ 2 ரூபாய் கொடுக்குற மாதிரியும் நான் உங்ககிட்ட 1 ரூபாய் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டே நீ முறைச்சு பாக்குற. போவியா? ஆட்டம் என்னடா இது? வெளியில சரியாதான் எழுதி போட்டிருக்கு. என்ன எழுதி போட்டிருக்கு? கேட்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கேன். நாயா? நாயா? நானா எழுதியிருக்க? எழுதியிருக்கா? ஆமா ஆமா, நான் நாய் தான். மரியாதையா போயிரு, இல்லன்னா கடிச்சு கொதறிடுவோம். வெளியே பிடிச்சு தள்ளு. நாயா? கொஞ்சம் நில்லப்பா. என்னங்க அது? வந்துட்டீங்களே, வாங்க வாங்க, கொஞ்சம் இருங்க. யாருங்க அது? ரொம்ப இல்ல நிக்கிற. அம்மா அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். வந்துட்டார? அட, நான் சின்ன பிள்ளை லெப்ட மாதிரி ஒண்ணும் இல்லையே. இதெல்லாம் இப்போ புதுசா கட்டினதா? ஆமா. இவர்தான் இங்கே உதவி காரியதர்சி. என்னையா? என்ன என்ன இவரை முன்னாலே தெரியுமா? தெரியாது. சரி, அச்சுட்டாரு. எப்படி? இப்படி. அதுதான் ஆபீஸ் ரோ. வாங்க. இவர்தான் நம்ம பெரிய கணக்கு பிள்ளை. நமஸ்தே மா பிராணநாதா ஜெகன். இவரு நம்ம கிராமத்து கணக்கு பிள்ளை. கிராமத்தில் உள்ள சகல விஷயங்கள் இவருக்கு தான் தெரியும். அப்படியா? இப்படி வாங்க. ஐவர் வார வாரியம்னா என்ன? ஐவர் வார வாரியம். பஞ்சபாண்டவருங்களா? ஆஹா, பலே பலே. ஓய்வு நேரங்கள்ல பழைய புத்தகங்களை வாங்கி படிங்க. யார் இந்த பையன்? இங்க ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாய். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு விளையாடி திரிய வேண்டிய வயசு. ஆபீஸ் பாயா? நம்ம ஜமீன் பள்ளிக்கூடத்திலேயே இவனை நல்லா படிக்க வைங்க. போ. இவர் யாரு? இவரு இங்க கேஷியர். அப்படியா? இதுல என்னையா இருக்கு? நோட்டுகள். எத்தனை பக்கம் உள்ளது? இல்லைங்க, ரூபா. எவ்வளவு இருக்கும்? 2 லட்சத்தி. போதும் போதும் போதும். அந்த சாவி எப்படி கொடுங்க. வழக்கமா என்கிட்ட தான் சாவி இருக்கிறது. கொஞ்ச நாள் என்கிட்டயும் தான் இருக்கட்டுமே. அப்ப நம்ம போவோமா? அது ராணி புஷ்பா அவர்களின் அந்தப்புறம். நான் மேலே போமா? அண்ணே, அடே,
எங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்னு இந்த மானேசரு காரை போட்டுட்டு ஊரையே கலக்கி விட்டாரு. இந்த ஆளு நான் பொய் சொல்றேன் நினைச்சுக்கிட்டேன்னு சவுக்கால குதிரைய அடி அடின்னு அடிச்சு விட்டாரு. ஆமா வாங்க. இதுதான் உங்கள் தனி அறை. நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். வாங்க. இவர்கள் தான் ராணி புஷ்பா. புஷ்பா ரொம்ப அழகான பேரு. என்னம்மா? ஒண்ணுமில்ல. என்னன்னு? சரி 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 சரி. நான் வரேன். ராணியா? பாலே பண்டு இந்த மேனேஜரு இங்க உள்ள ஆளுங்க. சாரா என்ன ட்ரெஸ்? சாரு ட்ரெஸ் கொண்டாங்க. இல்ல சார், எல்லாருக்கும் நான் தான் சார் போட்டு விடுறேன். அப்படியா? அது எனக்கு வேண்டாம். அரண்மனை ஆடம்பரங்கள்ல இதுவும் ஒண்ணா? வண்டு இவங்க ரெண்டு பேரையும் கீழே கொண்டு விட்டுட்டு வா. ஓ வரப்படாதுன்னா கேட்க மாட்டேன். என்னடா இது? சரி, என் பின்னால ஒளிஞ்சு நின்னு பாரு. அத்தங்கிட்ட போடுறாத. கடைசி ஆதியாகிய வகுப்பு ஒற்றுமையை நிலைநிறுத்து. சார் சார், என்னடா இது உபதிரவம்? டீ சார், டீ சார். ஆமா ஆமா, நீங்களா ஜமீன்தாரா? ஐயோ, நான் அப்பவே வாப்பா. நீதானா? நான் தெரியாம அங்கே அப்பவே சொல்லிருக்க, கடிச்சு கொதறி விடுவேன். அங்கே பயமா இருக்கு. மன்னிச்சுக்கோங்க சார். சாரா இங்க வா வா. ஐயான்னு கூப்பிடுறியா? சரி சார், ஐயா. பொறுக்கு இதெல்லாம். யார் அந்த குழந்தை? பயந்துட்டியாமா? பயப்படாத, நானு உன் மாமா தான். உன் பேர் என்னம்மா? உங்க அப்பா பேரு? இது இவங்க அப்பா பேரு லோகநாதன் சார். ஐயா லோகநாதன். இல்ல மாமா, சுடுமூஞ்சின்னு கூப்பிடுவாங்க. சுடுமூஞ்சியா? இருக்கும் இருக்கும், இவன் முகரைய பார்த்தாலே தெரியுதே. அண்ணே, சின்ன மானேஸ்வரே உங்களை பாக்குறதுக்கு 4 பேரோட வந்திருக்காரு. அப்படியா? ஆமா. வடிவா, நீ விளையாடுறதுக்கு தினம் இங்க வர்றியாமா? சரி மாமா. வாங்க. என்னங்க இது? என்னமோ தெரியாம நடந்து போன காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களே. நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னத்த? எல்லாரையும் தன்னை போல நினைக்கணும்னு. இவங்கெல்லாம் யாரு? நமஸ்காரம். இவர் ஒரு பத்திரிகை நிருபர். ஓஹோ, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம்? 28. ரொம்ப நாளா தான் இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே. கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்தது எத்தனை வருஷம்? 36. 36. எழுதுனியா? எழுதுறதுங்க.
சரிதான். 36, 28, 64. அப்ப உங்களுக்கு வயசுதான் எத்தனைங்க? 16. ஐயோ, என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே. யார் சொன்ன? 7. ஓ, இவரு சொன்னாரா? அதானே கேக்குறேன். அவர் என்னமோ சொல்றாரு, நீர் என்னமோ எழுதுறாரு. ராம ராம ராவண ராவணா. ஏய், காலையா இழுத்த இப்போ பூடிச்சுக்க அளவு எடுக்கிறேங்க. பூடிச்சுக்கா? எந்திரி போடு. என்னடா அது? கையெழுத்து போடணுங்க. இவ்வளவு விலையுமா? என்ன பனையப்பட்டி மிட்டாதார் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வருவாரு, பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லு. கையெழுத்து கையெழுத்து போட முடியாது, போடா. அப்பா என்னடா இது உபதிரவமா இருக்கு? இந்தாங்க, நீங்க ஒரு நாள் சாவகாசமா வாங்க. ஏய், என்னது? போட்டு இருக்கிறது போதும், போட்டு நீங்க போயிட்டு சாவகாசமா வாருங்க. அப்புறம் சவாரி. ஆமா ஆமா, இன்னைக்கு தானே கடைசி நாள். நாளையில இருந்து போக முடியாதுல்ல? ஏமா? ஏன்? நாளைக்கு தம்பி துறைக்கு பட்டம் கட்டுறாங்க. நல்ல தம்பி பூபதிராய சேவகதினா சிம்மாசனபதிகாரோ. கானலோலன் மதன கோபாலன், கானலோலன் மதன கோபாலன், காதல் கீதம் வேணும் கானலோலன் மதன கோபாலன், காதல் கீதம் வேணும் கானலோலன். வானவண்ணன் ஞான கண்ணன், வானவண்ணன் ஞான கண்ணன், மாதல்லோடுறவாடவரானோ, மாதல்லோடுறவாடவரானோ, காதல் கீதங்கனு கானலோலன் மதன கோபாலன். கனவினிலே என்னை என் நினைவினிலே வந்து புகுந்தானே, கனவினிலே என்னை கலந்தானே, என் நினைவினிலே வந்து புகுந்தானே. அனுதினம் கண்ணன் ஆசையிலானே, அனுதினம் கண்ணன் ஆசையிலானே, அண்ணன் தானுணவே மறந்தேனே, அனுதினம் கண்ணன் ஆசையிலானே, அண்ணன் தானுணவே மறந்தேனே. அழகார் மதனம் முரளி கானலோலன் மதன கோபாலன், காதல் கீதங்கனு கானலோலன். என்ன சார் இது? பெரிய நியூசன்ஸ் சார் இருக்கு. என்னமா கூட்டுறத மணிக்கு உங்க அப்பா விட. ஏய், தட்டாத இப்போ. உட்காருங்க. அப்படிடா, நீங்க எல்லாம் அப்படி போய் உட்காருங்க. இது என்ன கூத்து? கலை கூத்து. சிப்பி இருப்பாரு, சிப்பி. அதுல பாட்டு
கொட்டாங்கச்சி இல்ல, அதுலயே மிருதங்கம். நீ சொப்பனத்துல கூட பாத்துருக்க மாட்ட. உட்கார்ந்து கேளு. இதெல்லாம் என்ன அநாகரிகம்? அநாகரிகமா? கிராம கலைகளுக்கு உயிர் கொடுப்பது அநாகரிகமா? உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு. இப்படி உட்காருங்க. அப்படிதான் அப்படிதான். போங்க உட்காருங்க. நீங்க வாங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா? உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். இப்ப சரியா போச்சு. சொப்பனபுரி புது ஜமீன்தார் நல்ல தம்பிக்கு பட்டாபிஷேகம். கூட்டத்தில் பெரும் குழப்பம். இது படிமா. சொப்பனபுரி ஜமீன்தார் நல்லதம்பி அவர்களுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் கிராம கலைகளுக்கு பரிபூர்ண ஆதரவு கொடுத்து கிராம மக்களை சரிசமமாக வரவேற்று உபசரிப்பதைக் கண்ட செல்வந்தர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா, ஜமீன்தாருக்கு மனைவியாக போகும் புஷ்பா. ராணி, புஷ்பா கோபித்துக் கொண்டு கூட்டத்தில் இருந்து எழுந்து போய்விட்டாள். ஊரெல்லாம் இதே பேச்சுதான். கிராம மக்கள் நல்ல தம்பியை பாராட்டி பேசுகிறார்கள். அக்கா, நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாரே. நான் அப்பவே நினைச்சேன். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏம்மா? நன்கொடைக்காக தான். இப்ப வேண்டாம். ஏன்னா இப்பதான் புதுசா பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. நீங்க பாருங்களேன், நான் எவ்வளவு நன்கொடை வாங்கிட்டு வர்றேன்னு. இன்றைய பேப்பரை பார்த்தீர்களா? பார்த்தேன் இந்த பாழா போன செய்தியை. எல்லாம் தலைகள் மாற்றம். வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவனுக்கு பதவி, பதவி ஏற்றவன் இன்று பஜனை பாடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவருடைய நடவடிக்கை வேடிக்கையாத்தான் இருக்கு. வேடிக்கை இல்ல, வேதனை அம்மா இது. இந்த நிலைமை இப்படியே மாறாதிருக்குமானால் அரண்மனை, அகாரம், அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும். ராணி புஷ்பா இருக்கும் வரை அந்தஸ்துக்கு ஒரு நாளும் அழிவு வராது. உங்கள் நல்ல மனதிலே தோன்றும் இந்த நம்பிக்கை நடதோஷம்தான். ஆனால் என்ன ஆனால்? அந்த பைத்தியத்தை திருத்த உங்களால் முடியவே முடியாது. நேரமாச்சு, குளிக்க வாங்க. என்ன இது? அரண்மனைனா அர்த்தமில்லாத சாமான்கள் இருக்கணும் போல இருக்கு.
இது என்னடா கடியாரம்? இந்தாமா, இங்க வா. ராணி அம்மா கூப்பிடுறாங்கன்னு எங்கேயோ ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டியே. ஜவுளி கடையா? பின்ன இவ்வளவு துணி இருக்கு, இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே? ஐயோ, விக்கிறதா? இதெல்லாம் ராணியம்மா சேலைங்க. இவ்வளவுமா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா? ஆமா, நினைச்சப்போ ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க. துணி பஞ்சம் ஏன் வராது? எவ்வளவு சேலைங்க? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும். இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கலாங்களாம். இல்ல கட்டுவீங்க. சும்மா உட்காருங்க. பரவாயில்லையா? இந்த பக்கமே வர்றது இல்லையே நீங்க. நான் அவ்வளவு பக்குவம் இன்னும் அடைஞ்சுக்கல. 10-15 வருஷமா நீங்க கிராமத்திலேயே இருந்ததுனால இந்த அரண்மனை ஆளுகளை கண்டால ஒரு மாதிரி அருவரு. ஏன்? என்னத்துக்கு? அது பாட்டுல தலையில விழுந்து வச்சதுன்னா. இன்னும் அது மறக்கலையா? மறப்பனா? டொம்முன்னு விழுந்துச்சே. என்ன இப்படி பாக்குற? அப்பா இறந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்ன எதுக்காக கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா, சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகிவிட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்து விட வேண்டும். கிராமம்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற. சரி, இங்க எப்படித்தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேற்ற ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் ஆற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோடல்ல. விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோடல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரனி எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது. அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது. புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கிருத்தனம் கூடாது. அழகா இருக்க வேணும், ஆள்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். அம்மா, அம்மா. ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி. ஹலோ ஹலோ ஹலோ. ஓஹோ, என்ன? உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ. வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா? ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா. ஏன்பா, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட பார்த்தது. நல்ல வேலை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றியே, ஜமீன்தார் இருக்காரோ? இருக்காரு.
பார்க்க முடியாது போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரி ஐயா, நான் வர்றேன். ராணி, ஆஸ்பத்திரியில இல்ல, இங்க எங்க வந்த, இங்க எங்க போன இப்போ? ராணி வா வா வா. ஐயோ, என்னங்க கதவை சாத்திட்டீங்க? நாம பேசுறத யாரும் கேட்கப்படாதுன்னு தான். நாம 2 பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும்? கதவை தான் சாத்திட்டனே. இது சரியில்லை, நான் போறேன். என்னது போறியா? நான் போ போ, அங்க போ. நான் போறேன். ஓ போ, நான் போயிடணும். போயிடுவியா? வேலை ஏத்து போய் தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா? வாங்க, அங்க போ. போ போ, நான் போ போட்டேன். போ. உட்காரு உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு. போயிடுவா. புடி 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 கையில. ராணி, உல்லாசத்தோட உப்பரிகையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா என்ன? பின்ன எதுக்காக கதவை சாத்திங்களா? கருத்தோட தான். அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு. அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா? அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. பயம். வண்டு, இதுல ஏண்டா உட்கார்ந்த? இது நான் சேவிங்கி பண்ணுனேன்னு நீங்க வந்துட்டீங்க, பயந்து மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். என்னங்க மனுஷனை போய் வண்டுன்னு கூப்பிடுறீங்க? சாதாரண வண்டு அவன், சர்வண்டு. அவன் சின்ன பிள்ளையிலேயே என்னோடய இருக்கான். நான் அவனை தம்பின்னு கூப்பிட்டேன், கூடாதுன்னுட்டான். அப்புறம் எப்படிடா கூப்பிடுறதுன்னு சர்வண்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான். இந்த சர்ங்கிறத தள்ளிட்டேன், வண்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யாரா? என்னங்க? நிஜமா? சிச்சி, என்னது இது? சத்தம் போட. நிஜமா? நிஜமா? யாரோட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம பண்டு கூட தான், வேற யாரு? என்ன செய்றீங்க? அதான் பாக்குறிய,
செய்யறேன். இது என்ன அரண்மனையா பார்பர் ஷாப்பா? கலை அம்மா, கலை. 64 கலையில இதுவும் ஒண்ணு. 63 கலை எனக்கு தெரியும். இது தெரியாது, கத்துக்கிறேன். இது இல்லா போனா தெரியும். மனுஷன் காடா வந்து நிப்பான், கரடி ஆட்டமா தெரிவான். அழகு கலை இது. என்னம்மா ஜமீன்தார பார்க்க போனீங்களா? ஜமீனா லட்சணமாவா இருக்கு. அம்மா, மேனேஜர் வந்து உங்க ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா, அவசியம் வேண்டியதுதான். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களால எனக்கு இன்னொரு பெரிய உதவியாக வேணுமே. உதவியா? என்ன சொல்லுங்க. என் உயிரையே கொடுக்க சித்தமாயிருக்கேன். என்ன அது, பல உயிர்களை காப்பாற்ற வேணும்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு அலையிறேன், உயிரை கொடுக்குறாராம். அது வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிடணும். சரி? சரியா? ஆமா. என்ன மேன், ரொம்ப நாளையா பார்த்துக்கிட்டே இருக்கியே, இந்த ஜாதகத்தை பத்தி ஒன்றும் புரியலையா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? இந்த தம்பி துரைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணும், ஆஹா. இல்ல வேற எந்த பொண்ணு மேலேயாவது ஆசை வச்சிருக்கணும். ராணி வர சொல். இந்தா மேன், நீ மூட்டையை கட்டு, சாவகாசமா பார்த்துக்கலாம். சரிங்க. நமஸ்காரம். உன் பேர் தான் ராணியா? ஆமா. எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை டைப் பண்ணுவ? 150. 50? 150? ஆமா ஆமா, 50 தான். எங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணுவா பார்க்கலாம். என்ன முழிக்கிற? ஒண்ணில்ல. மேல ஒரு டைப்பிஸ்ட் இல்லாம ரொம்ப வேலை கெட்டு போகுது, அப்படித்தானே? ஆமா. ஏன் இவருக்கு டைப்பிங் எல்லாம் தெரியுமே? தெரியும், வேகம் இல்ல. ஆமா. யார் அந்த பொண்ணு? இப்பதான் புதுசா டைப்பிஸ்ட் வேலைக்காக வந்திருக்கா. சேத்தாச்சா? இன்னும் இல்ல, டெஸ்ட் பண்றேன். அப்படியா? டைப் பண்ணிருக்கிறது நல்லா இருக்குல்ல? ஆமா. அப்போ இந்த பொண்ணைய மேல டைப்பிஸ்டா வச்சுக்கலாமா? ஆமா. அப்ப அப்படியே செய். ஆமா. சரி. என்ன இது? நர்ஸுன்னா அன்பா ஆதரவா பேசுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நோயாளிங்க கிட்ட. நானும் ஒரு நோயாளி தானே. தெரியும், உங்க நோய்க்கு மருந்து ராணி புஷ்பா கிட்ட இருக்கு. அங்கேயே நில்லுங்க.
ஓஹோ, இதுக்கு தான் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களோ? இல்ல இல்ல இல்ல, கோவிச்சுக்காதம்மா, உன் உதவி ரொம்ப தேவை இருக்கு. கேளு, நம்ம ஜமீன் கிராமங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ண வேணும். நீதான் இந்த கிராம சேவையில ரொம்ப பக்கமானவளாச்சே, அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ தப்பாக்குப்பா ஒண்ணு நினைச்சுக்காத. தப்பான எண்ணமும் உண்டு, அது எப்பவோ. சரி, விளையாட்டு வேண்டாம், விஷயத்தை கேளு. பசினித்தாம்பட்டிக்கும் புதூருக்கும் நீ போய் அந்த கிராமத்து ஆட்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும். மற்ற 2 ஊருக்கும் நான் போறேன். என்ன? சரி. ஓ, ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணியா? இரு வர்றேன். தம்பி, இப்படி வாப்பா. உன் பேர் என்ன? என் பேரா பேரிக்கா. சீ, பேரிக்காயா? சரியான போய்க்கிறதா நீ. நீ வாப்பா. அவன் பேர் என்ன? அவன் பேரு கணபதி. அதுதான் குறும்பு. உன் பேரு? மீனாட்சி. உன் பேரு? அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்ற. எங்க போறீங்க? வயக்காட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா? அவங்க எல்லாம் கருக்கல்லையே வயக்காட்டுக்கு போயிட்டாங்களே. நீங்களும் வயல்ல போய் வேலை செய்வீங்களா? ஆஹா, பள்ளிக்கூடத்துக்கு போறதில்ல? பள்ளிக்கூடமா? அது எங்க ஊர்ல கிடையாதுங்களே. அப்படியா? இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும். நீங்க போங்க. இந்தாப்பா குடி. ஜமீன்தார, ஜமீன்தார, சத்தம் போடாதே. அடியே அடியே, நம்ம எசமா வந்திருக்காரு, பாய் எடுத்துட்டு வா. என்னங்க இது, இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டீங்க? ஏன் வந்தா என்ன? உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இந்தாங்க. யார் அப்பா அது? நம்ம ஜமீன்தார் சாமி. கும்பிடுறேனுங்க. யார் அது? என் பிள்ளைங்க. சாமி, ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே. இந்தா பிள்ளை. சரிதாங்க. கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பட்னி தானுங்க. பாதி நாளைக்கு பச்சை தண்ணி தானுங்க ஆகாரம். எங்க அப்பன் நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்ய வேணும். என்னால முடிஞ்சதையெல்லாம் கிராமத்துக்கு நான் செய்வேன், பயப்பட வேண்டாம். நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்களேன், குழந்தை உங்களை பார்க்க வேணுமா? ஓஹோ, கூப்பிடுங்க. அம்மா, இத வந்துட்டேன்பா. எங்க காணோம்? அம்மா, இத வந்துட்டேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கும்பிடுறேனுங்க. இந்த பெண்ணு தான் என் குழந்தைங்க. ஓஹா, ஏம்மா நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க, சும்மா சொல்லு. என்ன? வீட்டுல இந்த ஒரே ஒரு நல்ல சேலை தாங்க இருக்கு. முதல்ல வந்துட்டாங்க, அதுதானுங்க நேரமாச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலையா? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல, இங்க நினைச்ச போது ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கு வாங்கலாம் இல்ல. நான் வர்றேன். அம்மா, யாரம்மா நீ? என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா? சோறா? இந்த கிராமத்திலேயே கிடையாது. வேணும்னா கொஞ்சம் கூடு இருக்கு, தரேன், குடிச்சிட்டு போ. சோறு கிடையாதா? சரி, இந்த கிராமத்துல என்னதான் விளையுது? அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. வீட்டெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க.
எஜமா அம்மா வர்றாங்க. இல்லையா, நான் மட்டும்தான் வர்றேன். இல்லைங்க, வந்து அம்மா வர்றாங்க. ஆறுங்கன்னு சனியம் பிடிச்ச ஆளா இருக்க. அவ வரல, இங்கதான் இருக்க, மட்டும்தான் வர்றேன். இல்லைங்க எஜமா, அம்மா வர்றாங்க. எங்க? அப்பா, அம்மா, ஏமா ராணி வந்தியா? அம்மா, என் கண்ணு எங்களை எப்படிதான் மறந்துட்டு இருந்தீங்க? ஏதோ கோவத்துல 2 வார்த்தை சொல்லிட்டேன். போனவன் 2 நாள்ல திரும்பி வந்துருவான்டா. என்னங்க பிள்ளைய பழையபடிக்கும் கோவிக்கிறீங்க? இல்ல இல்ல, கோவமா அது. அப்பா, நல்ல தம்பி ஜமீன்தார் ஆயிட்டாருப்பா. தெரியுமே. பாவம், பதவி வந்துட்ட அப்புறம் அவருக்கு பல கஷ்டம்பா. அதோட என்னோட உதவியும் வேணும்னு ரொம்ப கேட்டுட்டாரு. அதனாலதான் நான் அங்கேயே இருக்கேன். உங்களையும் பாக்கணும்னு சொன்னாருப்பா. சொன்னாரா? அவர் இல்ல மனுஷன். அப்போ நான் கூட பிள்ளையோட போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, பிள்ளை இப்பதான் வந்திருக்கு, 2 நாள் பொறுத்து போகலாம். நீ வாமா. இவ வேற. ஆழி நீங்கி வானின் மீது ஆதவன் எழுந்தான் காளி கோழி உலகெல்லாம் வாழ்கவென்றே கூவி அழைக்குது களி. பார் முழுதும் ஏர்முனையிலே உழவன் பாட்டிலே கொண்டாட்டம் போடுது. பார் முழுதும் ஏர்முனையிலே உழவன் பாட்டிலே கொண்டாட்டம் போடுது. ஏற்பிடித்து தேசம் காப்போம் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது. அங்க ஏற்பிடித்து தேசம் காப்போம் குடும்பம் ஏங்கி திண்டாட்டம் போடுது. நாட்டுக்கு ஒரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும், நாடு நகர செழிக்கும் உழவன் மனசு போது. நாட்டுக்கு ஒரு நல்ல தம்பி இருந்துட்டாலே போதும், நாடு நகர செழிக்கும் உழவன் மனசு போலே. இந்த வருஷம் விளைச்சல் எப்படி இருக்கும்? 1க்கு 3 பங்கு கிடைக்குங்க. கிராமத்துல இந்த புது முறையை பத்தி எல்லாருக்கும் திருப்தி தானே? பரம திருப்திங்க. இந்த மாதிரி கூட்டு பண்ண வச்சு ஏழை குடும்பங்கள் எல்லாம் காப்பாத்துவீங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொப்பனத்துல கூட நினைக்கலீங்க. ஊரெல்லாம் உங்களை பத்தி தாங்க புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க. கணக்கு பிள்ளை, ஊர்ல பல பேர் புகழ்ந்தும் பேசுவாங்க, பலர் இகழ்ச்சியாவும் பேசுவாங்க. ஓடி போய் கொஞ்சம் கொடுக்காப்புல இலையை அரைச்சு கொண்டா போ. வா, தா அவனையும் கூட்டிட்டு வா. ஏன் அவனை அடிச்ச? உங்களை திட்டுனா அதுக்காக அடிச்சேன். என்ன திட்டுனா? கணக்கு பிள்ளை இந்தாங்க. ஊரெல்லாம் என்ன பத்தி புகழ்ச்சியா பேசுறாங்க இல்லையா? இந்தாப்பா, என்னான்னு தான் திட்டின நீ? உங்களை நான் திட்டல, உண்மையை சொன்னேன், அதுக்காக உதச்சிட்டான். உண்மையை சொன்னதுக்கா? என்னதான் உண்மையை சொன்னேன், அதையா சொல்ல. நீங்க என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு? அவன் மட்டும் இல்லைங்களே, ஊர்ல எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிறாங்க. எத்தனை பேரோட தான் நான் சண்டைக்கு போறது? காத்தா, யாருகிட்டையும் நீ சண்டைக்கு போக வேண்டியதில்லை. என்னான்னு பேசிக்கிறாங்க? ஏழை எளியவங்க கிட்ட இறக்கம் காட்டி
ஊரு க்ஷேமப்படணுங்கிற விஷயத்துல அக்கறை காட்டி எல்லாரும் இன்பமா வாழணும்னு வழிகாட்டின தம்பித்துறை கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறாருன்னு பேசிக்கிறாங்க. எனக்கா கடவுள் பக்தி இல்லை? எல்லோரும் வாருங்கள், நான் வணங்கும் கடவுள்களை காட்டுகிறேன். ஏற்பாடெல்லாம் யாரையா செய்தது? எல்லாம் தம்பித்துறை தான். தெரியுமா எனக்கு. என்னதுங்க? இந்த ஆள் நிர்வாகத்துல இந்த ஜமீன் வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒழிஞ்சு போகும். உங்க வாய்க்கு சக்கரை தாங்க போடணும். ஜமீன் ஒழிஞ்சு போச்சு. என்ன? நல்ல தம்பி ஜமீன் முறைய ரத்து செய்துட்டாரு. நல்ல தம்பி, வெரி வெரி வெரி. போங்க. நன்றா இருக்கிறது உங்கள் நாடகம். ஊருக்கு உழைக்கிற உத்தமன், நாட்டுக்கு நல்ல தம்பி. பேரை பேரை நல்ல தம்பி வெரி 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 வெறி பிடித்தலைகிறார்கள். காமவெறி. ஏண்டி, இங்கே டைப் படிக்க வந்தாயா, ஜமீன்தாரை மயக்கி பணம் பறிக்க வந்தாயா? இந்தாமா, வார்த்தைகளை அளந்து நெருத்து பார்த்து பேச வேணும், தெரியுமா? அது ஊருக்கு உபதேசம் செய்கிறாயே அப்போது. இது பிரசங்கம் அல்ல. பயப்படாதே ராணி. என்னமோ பெரிய அக்கிரமத்தை கண்டுவிட்டவள் மாதிரி சீறுகிறாயே. இங்க என்ன கண்டுவிட்டாய்? இன்னும் என்ன காண வேண்டும்? பட்ட பகலிலே கட்டி பிடித்துக் கொண்டு. குற்றம் என்ன அதிலே? அவள் என் காதலி. காதலி? ஏன் காதலை கண்டால் ஏன் இப்படி மிரளுகிறாய்? நான் இவளைத்தான் கல்யாணமும் செய்து கொள்ளப் போகிறேன். என்ன, அவளை கல்யாணம் செய்து கொள்வதா? என்ன அக்கிரமம் இது? அக்கிரமமா? காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்ய மறுக்கும் கயவர்கள் உனக்கு பழக்கமான உல்லாசபுரியிலே ஏராளமாக இருப்பார்கள். நான் பாடுபட்டு பிழைக்கும் ஏழைகளோடு பழகியவன். என் நெஞ்சிலே நீதியும் நேர்மையும் இன்னமும் இருக்குதே புஷ்பா. நான் என்ன செய்ய? ராணி என் காதலி, என் மனைவி. மனைவி? வெட்டமின்றி கூறுகிறாயே. நல்ல தம்பி, உண்மையாகவே இவளை நீ கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா? கல்யாணம் ஆகிவிட்டது புஷ்பா. இருமனமும் ஒன்றானால் கல்யாணம் தானே. நன்றி கெட்டவனே, துரோகி. நீ யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள். ஆனால் என் வீட்டில் வேலை கமர்ந்த இந்த கண்ணியை. இது என்ன அக்கிரமம்? இது ஜமீன் மாளிகையா அல்லது தெருக்கோடி சாவடியா? பூபதி, இது என் சொந்த விவகாரம். இதிலே நீ தலையிட வேண்டாம். போகையே மூடு மாறே. யோகியந்தா ஜமீன்தாரனை எடுத்து துன்புறுத்த நீயா? அதை கேட்க நீயா? மரியாதையாய் போகலையே. யாரை மிரட்டுகிறார்? நானும் புஷ்பா இல்ல. புஷ்பாவை அடுத்த உன் கையை போந்த பக்கம். அடையா, யாரும் அடைய. நீதான் அடைய. பதவியேற்க தகுதி இல்லாதவன். ஒரு ஜமீன் நிறுவனம் நடத்தும் ஆற்றலோ அறிவோ இவனுக்கு கிடையாது. அந்தஸ்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாமல் தனது வாழ்க்கையை நாடோடி போல் நடத்தி வந்தார். இவனது செயல்களை கண்டு நாடும் நகரம் சிரித்து பரிகாசம் செய்தது. ஒரு ஜமீன் மாளிகை சத்திரம் சாவடி போலாக்கி கடைசியாக நிலமெல்லாம் கிராமத்து மக்களுக்கு என்று சொல்லிவிட்டார். மதம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் சிறிது மதியாமல் நடந்து வந்திருக்கிறார். இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லை என்பதற்கு இந்த செயல்களே போதும். இன்னும் சாட்சிகளும் உண்டு. டாக்டர் சார், இப்படி வாருங்கள். நீங்கள் தானே நல்ல தம்பியின் உடல்நிலை பரிசோதித்தது? ஆமா. என்ன தெரிந்தது? கொதிப்பு அதிகமாக இருப்பது தெரிந்தது. மூளை கொதிப்பு முற்றினால் பைத்தியமாக மாறலாம் அல்லவா? மாறலாம். சரி, நீங்கள் போய் உட்காரலாம். இந்தாமா, இப்படி வா. ஒரு நாள் இவர் ஏலம் போட வந்தாரே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. இந்த 2 புடவையும் இந்த 2 வேஷ்டியும் தானே இவர் ஏலம் போட்டது? ஆமாங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்த? அதுக்கு முதல் நாளுங்க. நீ 2 ரூபாய் தானே கொடுத்து வாங்கின? ஆமா. சரி, நீ போய் உட்காரலாம். இந்தாப்பா, நீங்க வா. இவரை நீ இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? பாத்திருக்கேனுங்க. எங்க? சிந்தனார் காலட்சேபம் பண்ணும்போது பாத்திருக்கேங்க. அந்த கதையை பார்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட?
இந்த மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்காரேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை பார்த்த ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு போனாங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு பேசிக்கிட்டு போனாங்க. சரிதான், நீ போய் உட்கார். இப்படிப்பட்ட பித்தனுடைய நிர்வாகத்துல ஒரு ஜமீன் இருப்பது தவறு. ஆகையால் இந்த ஜமீனை காலஞ்சென்ற ஜமீன்தாரின் மகள் புஷ்பாவுக்கு சேரும்படி கமிட்டியார் உத்தரவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது உண்டா? இல்லை. இல்லையா? நல்ல தம்பியை பேச சொல்லுங்க. ஐயா பேச சொல்லுங்க. இப்படி நீங்கள் விசாரணை கமிட்டி முன்பு பேசாதிருந்தால் நிஜமாகவே பைத்தியம் என்று தீர்மானித்து விடுவார்கள். பேசுங்கள். அவருக்காக நான் பேசுகிறேன். அவருக்காக பேசுவதற்கு நீ யாரம்மா? நான் அவள் என் மனைவி. ஓ, அப்படியானால் தாராளமாக பேசலாம். நான் பேச வேண்டியது அதிகமா இல்லை. இந்த ஜமீன் நிர்வாகம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இல்லை என்று பேசிவிட்டார்கள். காரணம் பல காட்டினார்கள். அவர் நிர்வாகம் சரியாக இருந்தது என்று என்னால் சாட்சிகள் காட்ட முடியும். ஆனால் அந்த சாட்சிகள் இந்த சபை முன்னால் வர முடியாது. கரையில்லா ஏரிக்கு கரை இருக்கு அவர் நிர்வாகத்திலே. ஆனால் அதற்கு கால் இல்லை, பேச வாயும் இல்லை. காடு கழனியாச்சுது, குளங்களுக்கு புதிய படிக்கட்டு, விளைச்சல் முன்னையை விட இரட்டிப்பு, பள்ளிக்கூடங்கள் புதிது. கிராமத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? அவரால் 2 நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஒன்று அவர்களுக்கு முன்னால் இருந்த கவலை, இன்னொன்று அதனால் ஏற்பட்ட கண்ணீர். இந்த 2ம் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள், இவராய் கேட்டாக? டாக்டர் ஐயா, ஆழ்ந்து சிந்தனை செய்யும் ஒருவனுக்கும் நீங்கள் சொன்ன அந்த மூளை கொதிப்பு ஏற்படலாம் அல்லவா? ஏற்படலாம். உட்காருங்க. இந்தாமா, இப்படி வா. நீ என்னமோ சொல்ல வந்து அவர் உன்னை தடுத்துட்டார, அந்த விஷயத்தை சபை முன்னால சொல்லிடு. ஐயாமார்களே, அவர் தர்ம பிரபு. அவரை பைத்தியக்காரன்னு சொன்ன நாக்கு அழுவி போயிடும். கிராமம் கிராமமா வந்து எங்கள் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சாரு. ஒரு நாள் எங்க கிராமத்துக்கு வந்த போது கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லைன்னு சொன்னோம். அதுக்காக ஏலம் போடுற மாதிரி சேலையெல்லாம் கொண்டு வந்து சும்மா கொடுத்துட்டு போனாருங்க. நீ போய் உட்காரம்மா. ஐயா, இப்படி வாருங்கள். நான் கிந்தனார் காலட்சேபம் செய்யும் போது என்னை பார்த்திருக்கிறீர் அல்லவா? ஆமா. கதா ஆரம்பத்திலே என்ன சொல்லுவேன்? ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. கிந்தனார் கதையை கேட்டிருக்கிறீர் அல்லவா? கேட்டிருக்கேன். கதா ஆரம்பத்திலே நான் என்ன சொல்லுவேன்? நந்தனார் பக்தியிலே மோட்சம் அடைந்தார், கிந்தனார் படிப்பினால் சக்தி பெற்றார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நீங்கள் போய் உட்காரலாம். சபையோர்களே, கிந்தனார் காலட்சேபத்தை பற்றி இப்படி பல பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். கிந்தனார் என்பது கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒரு வேடிக்கை கதை. அதை சொல்லுகிறேன், கேளுங்கள்.